விஜய் ஆட்சியிலங்க தாவேக்கு ஆட்சியில பரந்தூர்ல விமான நிலையம் வராதுங்க. பேச முடியல. காரணம் யாரு? உங்களுக்கு காசு கொடுத்த மார்டின் திரியிருவான். அவங்களுக்கு தான் நீங்க ஆட்சி செய்றீங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு ஆட்சி செய்ய மாட்டீங்க. செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. திமுக காரங்க உங்களை தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. அதிமுக காரங்க உங்களை தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்? ஆளுங்கட்சி ஆயிட்டாரு விஜய். பவர்ஃபுல் சிஎம் ஆயிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இந்த காதுல பூ சுத்துற வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சிருக்கணும். எங்க கிட்ட வச்சுக்க கூடாது. என்ன மிரட்டுறியா? நீ பெரிய ஆளு, உனக்கெல்லாம் பயந்துருவாங்கண்ணா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். கவுண்டிங்ல இருக்கும் போது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க உறவுகளே. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில இருக்கும் போது 5 ரவுண்ட் 6 ரவுண்ட்ல முதலமைச்சராக விஜய் வரப்போறாரு, ஆளுங்கட்சியாக தாவேகா வரப்போகுதுன்னு திமுக இருக்கக்கூடிய கவுண்டிங் ஏஜென்ட், அதிமுக இருக்கக்கூடிய கவுண்டிங் ஏஜென்ட் கீழே போய் தாவேகால உறுப்பினர் ஓட்டங்கள் எனக்கு தெரியும். ஆனா ஆனா நாங்கள் வெல்லல, நாங்கள் தோற்று விட்டோம். 234 ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கிடையாது. இல்ல இருந்தாலும் எப்படியாவது 2031 எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாங்கள் ஆக்குவோம். இந்த மண்ணை மாற்றுவோம். அதிகாரம் எங்கள் கைக்கு வரும் என்று 1-10 யோசிச்சு பாருங்க. Activate command mode. I am CR2. Speed 1 terahertz. Memory 1 zettabyte. Command mode activated. சிட்டு, என்ன பண்ற நீ? நான் என்ன உருவாக்குறேன், அது எங்களை உருவாக்கும். தோற்று போன கட்சிக்கு நாங்கள் தோற்று விட்டோம் தான், மாற்று கருத்தே இல்ல. ஆனா விஜய்க்கு வாக்களிச்ச மக்களே, திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிச்ச மக்களே, நீங்க என்னைக்கு வெல்ல போறீங்க? நீங்க என்னைக்கு வெல்ல போறீங்க? கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி ஆயிட்டு போங்க. தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. பயப்படுறீங்கல்ல. நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம சிரிப்பு தான் மருந்து.